அந்த இது போன முடிஞ்சிருச்சுல்ல வீடியோட பிரதர்? கண்டினியூஷன் இல்ல போன வீடியோட கண்டினியூஷன் இப்போ பார்க்குறோம். இதுல வந்து பாபா சொல்றாரு, ஆ ஒரு கண்ல அவ்யக்த சம்பூர்ண ஸ்திதி, இன்னொரு கண்ல ராஜ பதவி. எப்படி தெரியும்னா, ஸ்தூலமா ஒரு பொருள வச்சா எப்படி தெரியுது? இப்படி கைய பார்த்தா தெரியுதோ, அந்த மாதிரி தெரியும்ன்றார். நீங்க அந்த அளவுக்கு அவ்யக்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ராஜ பதவியும் தெரியும்ன்றார். அப்ப பாபா கடைசியில காட்சி கிடைக்கும்ன்றாரு. கண்ணு முன்னாடியே பார்த்த பிறகு எதுக்கு காட்சி கிடைக்கணும்? ஒருவேளை இததான் சொல்றாரா என்னன்னு தெரியல. ஏன்னா முயற்சி பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும்ன்றார். ஏன்னா அப்ப இதுதான் இந்த ஆ நம்ம முயற்சி பண்ணி நம்ம பாக்குறோம். அதுதான் காட்சி கிடைக்கும்னு சொல்றாரு போல இருக்கு. அப்படி கூட இருக்கும். ஏன்னா பாபா சொல்றாரு, ஆரம்பத்துல காட்சி கிடைச்சது. அப்புறம் டிரான்ஸ்ல போறது இருந்தாலும் நிறுத்திட்டேன். ஆனால் நான் முரளி கொடுக்குறேன் பாருங்க, இதுதான் சாட்சாத்காரம்னாரு. முரளியிலே எல்லாத்தையும் சொல்றாரு இல்ல. அப்ப இப்ப நீங்க நிஜத்திலேயே உங்களுக்கு நேர்ல தெரியற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்புறம் எதுக்கு காட்சி கொடுக்கணும்? விழிப்பு நிலையிலே நீங்க அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க இல்லையா? அதுதான் கடைசி நேரத்திலயும் காட்சி கிடைக்கும்னு சொன்னது அதுதான் போல. ம். நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நமக்கே காட்சி கிடைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா பாபா வந்து இப்ப சமீபமா சாக்கார் முரளியில சொல்றாரு, அந்த சம்பூர்ணத்துக்கு பக்கத்துல, அதாவது அந்த கடைசி டெஸ்ட் பேப்பருக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய காட்சி கிடைக்கும்ன்ற. மேபி அதுலதான் டெஸ்ட் பேப்பரே இருக்கும்னு நினைக்கிறேன். அழிவுக்கு முன்னாடி அந்த கடைசி டெஸ்ட் பேப்பருக்கு முன்னாடி நிறைய காட்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ன்ற. சோ அந்த காட்சி கிடைக்கிறதுன்றது வந்து அது மேபி உடலை விட்ட பிறகு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகி போருமா அல்லது எதுலயாவது நிக்கிறோமா அப்படின்னு செக் பண்றதுக்காக இருக்கலாம். அந்த ஒரு எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. பொண்டாட்டி இறந்தாலும் திரும்பி பார்க்காம தர்மர் போறாரு. சகோதரர்கள் இறந்தாலும் திரும்பி பார்க்காம போறாரு இல்லையா? அவருக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி இருக்கிறாங்க பீமன் அர்ஜுனன். அவங்க இறந்தாலும் திரும்பி பார்க்காம போறாரு. சோ அந்த மாதிரி ஒரு நாயை மட்டும் புடிச்சிட்டு போறாரு. ஒரு விதத்துல பார்த்தா இதெல்லாம் நாய்க்கு சமம்னு நினைச்சிட்டு போறாரு போல இருக்குது. சரி. அப்ப குழந்தை பருவத்தின் உருவம், சம்பூர்ணமான உருவம் ரெண்டுமே காட்சி தரும் அப்படிங்கிற. சோ இந்த குழந்தை பருவத்தின் உருவம்ன்றது வந்து கிருஷ்ணரை கூட சொல்லலாம். சம்பூர்ணன்றது சம்பூர்ண பரிஸ்தா. குழந்தை பருவம் அங்க சொர்க்கத்தின் குழந்தை உருவம். அதுதானே முதல்ல தெரியும்ன்றாரு பாபா இல்லையா? சோ இது ரெண்டும் காட்சி தரும். சோ இங்க பாபா வந்து காட்சி தரும்ன்றாரு. காட்சி வரும்னு சொல்லல. தானா நீங்க பாப்பீங்கன்னு சொல்லல. சோ எந்த அர்த்தத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. வரும் அப்படின்ட்டார்ல. அதுவே எமர்ஜ் ஆகி வரும் அப்படின்ட்டார். வருங்காலத்தின் சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகி வரும், மறைந்திருக்காது, வெளிப்படையாக தெரியும். கரெக்ட். எந்த அளவு ஃபரிஸ்தா வாழ்க்கை அருகாமையில் வருகிறதோ அந்த அளவு ராஜ பதவியும் எதிரில் காட்சி அளிக்கும். அடுத்த ஸ்டாப்பிங் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங்ல சொன்னாலே ரெடி ஆயிடு வண்டி அடுத்த ஸ்டாப்பிங் வந்துருச்சுன்றோம்ல, அந்த மாதிரி நமக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சம்பூர்ண ஃபரிஸ்தா நிலை அடையும் பொழுது ஃபரிஸ்தா வாழ்க்கை அருகாமையில் வரும்பொழுதே அதுவும் எதிரில காட்சி அளிக்கும்ன்ற. அப்ப அந்த போதையிலே இருக்கும். ஆமா, அந்த டைம் டிராவல்னு சொல்றாங்கல்ல பிரதர், அங்க சூஷ்மவதனத்துக்கு டைம் கிடையாதுதான். அப்போ ராஜ்ய பதவினா அடுத்த இதுல உள்ளதா நம்ம பாக்கலாம் இல்லையா? டைம் டிராவல் பண்ணி பாக்குறாங்க இல்லையா? அடுத்த காலத்துக்கு போய் பாக்குறாங்க. அதே மாதிரிதானே நமக்கும். அததான் நம்ம பண்றோம். கரெக்ட். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு போறோம். மீண்டும் போறோம். சோ இதுக்கு வந்து ஃபரிஸ்தா வாழ்க்கை அருகாமையில் வரணும். அதாவது உடலை விட்டு அங்க போறதா மாதிரியே உங்களுக்கு உடல்ல இருந்துகிட்டே இருந்தால் ராஜ பதவியும் தெளிவா தெரியும்ன்ற. அதைத்தான் இயேசு பார்த்து சொல்றாரு போல இருக்கு. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, பக்கத்துல இருக்குதுன்றாரு போல இருக்கு காட்சியை வச்சு. ரெண்டுமே முன்னாடி இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும். அதான் ஒரு கண்ணுல ஃபரிஸ்தா, இன்னொரு கண்ணுல அந்த கிருஷ்ணர் குழந்தைன்றார். எப்படி இப்பெல்லாம் வந்து சிலருக்கு கடந்த கால பிறவியுடைய நினைவு இருக்கிறத ஒரு சிலர் பாக்குறோம். நம்ம கூட வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறோம். சுரேஷ் வர்மா அப்படின்ற ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அது ஒரு கிராமத்துல ஒரு குழந்தைய பிறகுது. அதுக்கு ஞாபகம் வந்து அழிச்சிட்டு வராங்க. வந்தா இதுதான் என்னுடைய பொண்டாட்டி, இது என்னுடைய பிள்ளைங்கன்றாரு. அந்த பிள்ளைங்களை விட இவரு குழந்தையா இருக்கிறாரு. சோ அப்ப அதுவும் ஒரு பாபாவுடைய விளையாட்டு தான் அது.
ஒரு சிலருக்கு. சோ முன்ஜென்மம் இல்லன்றவங்களுக்கு இதை என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன குழந்தை என்ன ஏமாத்தா போகுது? அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு எதிர்காலத்தில் நான் இப்படி வருவேன் அப்படின்னா அது எதிர்காலம் உங்களுக்கு தெளிவா தெரியும்ன்றார். ஏன்னா கடந்த காலத்துல ஞாபகம் வச்சுக்கிறதுனால நன்மைன்னு சொல்ல முடியாது. எப்படியும் கடந்த காலத்தை விட இப்ப கொஞ்சம் கீழே தான் இறங்கி இருப்போம் இல்லையா? அவன் பெரிய பணக்காரனா இருந்தவன் ஏழை குடும்பத்துல கிராமத்துல போய் பிறந்திருக்கான். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நீங்க அப்பா அம்மா கிடையாது, நான் விட்டுட்டு போயிடுவேன், பெருசானோடனே எனக்கு அங்க சொத்து இருக்குன்னு. அங்க போன உடனே அங்க யாருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனா அங்க மனைவியை பார்த்து பேசல, இப்படியே வந்துடுறாரு. அப்ப அந்த நிதர்சனம் தெரியுது. அதுதான் விஷயம். சோ கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எதிர்காலம் தான் முக்கியம் இல்லையா? இந்த உடம்புல இருந்துகிட்டு எதிர்காலத்தில் தெரிஞ்சுக்கிறத ஜோசியம் பாக்குறாங்க. ஆனா நீங்க அடுத்த ஜென்மத்தையே தெரிஞ்சுக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஜோசியத்தினால அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதான் தெரிய போது ஒண்ணுமே இல்ல. ஆனா நீங்க உருவாக்க முடியும் இங்க. அதான் பெரிய விஷயம். அந்த ஜோசியர் கூட பாஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க கரெக்ட்டா எல்லா ஜோசியரும். ஃபியூச்சர் மட்டும் கொஞ்சம் சரியா சொல்ல மாட்டாங்க சில பேர். தெரியாது, அது மட்டும் கண்டுபிடிக்கும். கரெக்ட், சூப்பர். அப்ப வருங்காலத்தின் சமஸ்காரமும் எமர்ஜ் ஆகி வரும். இதான் முக்கியம். காட்சி மட்டும் தெரியறது இல்ல, அந்த குணமே வர ஆரம்பிக்கும்ன்ற. இது ரொம்ப சூப்பரான விஷயம். இப்ப நம்ம அழைச்சிட்டு போய் ஒரு திரேதா யுகத்துல விட்டாங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கும்போது உங்களுடைய குணம் என்ன இருந்துச்சோ அது எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் தானாவே. இப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது நம்மளுடைய குணம் ஒன்னா இருக்கும், வீட்டுக்கு வந்தா வேற குணமா இருக்கும். ஒரே நேரத்திலே வீட்டுக்கு வரும்போது இவங்களால தூண்டப்படுற குணம் அவங்களால தூண்டப்படுற குணம். நம்ம சரௌண்டிங்ஸ் படி, ஆமா சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி குணம் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி நம்மளும் மாறலாம், அந்த குணத்துக்கு வந்துரும் டக்குன்னு. அதுக்காக தான் பாபா மேல அந்த குணத்தை கொண்டவர்கள் மட்டும் நிரம்பிய இடத்துக்கு வாங்கன்றார். அப்ப தானும் இந்த சமஸ்காரம், வருங்கால சமஸ்காரம், அது ஃபரிஷ்தா சமஸ்காரமும் சரி, சொர்க்கத்தின் ராஜ பதவி சமஸ்காரமும் சரி எமர்ஜ் ஆகும். மறைஞ்சிருக்க முடியாது, வெளிப்படையா தெரியும்ன்ற இல்லையா? நிறைய விஷயங்கள் சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் ஒளிஞ்சிருக்க முடியாது இப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சமஸ்காரம் கூட மறைஞ்சு இருக்காது, எமர்ஜ் ஆயிடும். அதுதான் பெரிய விஷயம். உங்க மேல முன்விரோத காரணமாக வெட்டுறதுக்கெல்லாம் வருவாங்க கடைசியில. ஆனா இங்க குணமே மாறினதை பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்றுவாங்க. ஏன்னா அந்த அந்த குணம், அந்த பழைய குணம் உங்களுக்குள்ள அம்சம் கூட இல்ல அப்படின்போது ஒரு செகண்ட்ல அப்படியே விழுந்துருவாங்க. அப்ப பூஜை நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா உங்களுக்குதான் எந்த ஞாபகமும் இருக்காது. நம்ம சொர்க்கத்தின் போதையில இருப்போம். நம்ம பவர்ஃபுல்லா நம்ம அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தேவதாவோட அந்த இது கூட தெரியலாம், அந்த காட்சி கூட கிடைச்சிருக்கலாம் கடைசியில வர்றவங்களுக்கு. நம்ம ஆமா, அதனாலதானே தீவிர பக்தர் ஆகுறாங்க. அவங்க அதுல திருப்தி அடைஞ்சிடுவாங்க, அந்த காட்சியிலே திருப்தி அடைஞ்சிடுவாங்க. சோ அவங்க யாருக்கு ரொம்ப சோதனை கொடுத்தாங்களோ அவங்கதான் அந்த தேவியா இருப்பாங்க. அதான் கொடுமை. உனக்கு போய் நான் இப்படி பண்ணனே, சபரி உன்னுடைய பக்தனா இருந்து உன்னை அடையாளம் கண்டுக்கலையே. ஆஞ்சநேயரும் சொல்றாரு, உன்னுடைய பக்தனா இருந்து உன்னை அடையாளம் கண்டுக்க முடியல பிரபுன்ற. ஆனா அங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, அடையாளம் கண்டுக்காததுனால அவ்வளவு துக்கம் கொடுத்தவங்க அப்படி சொல்றதுதான் அங்க அப்படி வந்திருக்குது. என்னுடைய அவங்களே மேல பச்சாதாபப்படுவாங்க, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவாங்கன்னு ஒரு முரளியில வந்துச்சுல்ல. கடைசியில எல்லாரும் உங்களுக்கு துக்கம் கொடுத்தவங்க எல்லாம் கதறி அழுவாங்க அப்படின்னு. கரெக்ட். இது குரான்ல ஒண்ணு இருக்கு சிஸ்டர், சூப்பரா. நேத்துதான் படிச்சோம், சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா இது என்னன்னா குரான் 4வது அத்தியாயம் பெண்கள் அனிசான்னு வரும். அதுல 66வது வசனத்துல வரும் பாருங்க. மேலும் நாம், அதாவது அல்லாஹ் கடவுள் பேசுற மாதிரி, நீங்கள் உங்கள் உயிர்களை தியாகம் செய்யுங்கள் அல்லது உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறி விடுங்கள் என்று விதித்திருப்போமேயானால் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தாங்கள் உபதேசிக்கப்பட்டவாறு நடந்து இருந்திருந்தால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிகவும் உறுதிப்படுத்துவதாகவும் இருக்கும். அப்ப அல்லாஹ் அனுப்புறாருன்னா கடவுள் அனுப்புறது இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க துரத்திடுவாங்க இல்லையா? சோ உங்களை கொலை பண்றதுன்றது என்னன்னா தற்கொலை கிடையாது, மர்ஜீவாவா இருக்கு.
இல்லையா? நானுன்றத தியாகம் பண்ண சொல்றாரு. ஆனா ஒரு சிலர் தான் பண்றாங்க. ஆனா அப்படி பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு அதுல நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 64ல என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே அன்றி நாம் தூதரில் எவரையும் அனுப்பவில்லை. இல்லையா? கட்டளைக்கு கீழ்ப்படியணும்னா முதல்ல அல்லாஹ் வந்திருக்கணும். அவர் கட்டளை கொடுக்கணும். அதை தான் நாம கொடுக்க முடியும். சோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அனுப்பல அப்படின்ற அர்த்தத்துல வருது. ஆகவே அவர்களில் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு உம்மிடம் வந்து இல்ல அவங்க வந்து நாங்க அல்லாவின் தூதர் சொன்னதை தான் நாங்க கேட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களே அநியாயம் தான் செஞ்சுக்கிறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து அல்லாவின் மன்னிப்பை கோரினால் அவர்களுக்காக தூதராகிய நீரும் மன்னிப்பு கோரி இருந்தால் என்ன ஆகும்னா அல்லாவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள். அப்ப அல்லாவை வெளிப்படுத்த வேண்டியதே நம்ம நிலைமைதான், நம்ம கடமை. எப்ப நீங்க அவங்களை மன்னிக்கும் பொழுது நம்ம கடவுளோட குழந்தைன்னு சொல்றோம். அப்ப மன்னிக்க கூடியவராக கடவுள் இவங்களை மாத்தி இருக்கிறாரு. அப்ப கடவுள் எவ்வளவு கருணை நிரம்பியவர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க போட்டுட்டு நீயா நானானீங்கன்னா அதுதான் கடவுளுக்கு நிந்தனை. நம்முடைய சொத்தை அபகரிச்சிருக்கலாம், துரோகம் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த நேரம் இங்க வந்து மன்னிப்பு கோருவது அப்படின்றது அது கிறிஸ்தவ மதத்து முஸ்லிம் மதத்துடைய நம்பிக்கை. கடவுள்கிட்ட ஜபம் பண்றது, மன்னிப்பு கேட்கறது. இங்க அப்படி கிடையாது, நாமளே மன்னிக்கிறது இல்லையா? கடவுள்ல எதையும் வந்து மனசுல எதுவுமே வச்சுக்கிறது கிடையாது. அவருக்கு தெரியும் எல்லாம் பாவிகள் தான். சோ நாம அவரை வெளிப்படுத்துற மாதிரி நம்மளுடைய குணம் இருக்கணும். அப்ப வந்து அவரு புரிஞ்சுக்குவாங்களாம் கடவுள் மன்னிக்கிறார் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். சோ கடவுள் கிட்டயே கவனத்தை திருப்பிக்கிட்டு இருக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுளை நீங்க வெளிப்படுத்தணும்ன்றது. சோ அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதைகளுடைய குணம் எமர்ஜ் ஆகும் கடைசியில அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்குது. எமர்ஜ் ஆகியே தீரோன்றார். அப்ப இது எவ்வளவு சூப்பரா இருக்கும். மறைஞ்சிருக்கவே முடியாது. சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மேலே இருங்க, கீழே வராதீங்க. அப்ப அந்த அதாவது ஒரு வினாடி காட்சியை பாக்குறதுக்காக என்னென்னமோ பண்ணாங்க. இமயமலையில போய் வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு கடும் குளிர்ல பனியில சாப்பிடாம இப்படி எல்லாம் இருந்தாங்க. இங்க எதுவுமே கிடையாது. ஆனா கிடைக்க போற பிராப்தியோ பயங்கரம். ஒரிஜினல் சொர்க்கத்துக்கே போறீங்க ஒரு டைம்ல. பட் இங்க இருந்துகிட்டே அதை பார்க்கவும் போறீங்க. அதுதான் பாபா சொல்றாரு. குறைஞ்ச டைம்ல கொஞ்ச டைம்ல இவ்வளவு நடக்கணும்னா நம்ம அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். கரெக்ட். அதான் சொல்றாரு, சங்கமேகம் வந்து ஒரு பெரிய மலைக்கு இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா நரகம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொர்க்கம். ஒரே நேரத்துல ரெண்டுத்தையும் இப்பதான் பார்க்க முடியும்ன்ற. ஆனாதான் இது மிக உயர்ந்த யுகம்ன்ற. சின்ன யுகம் ஆனா மிக உயர்ந்த யுகம். சோ செம பவர்ஃபுல்லான முரளி. சூப்பர் சிஸ்டர். ஓம் சாந்தி.